ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, வரமிளகாய், இஞ்சி இது கூட ஊற வச்சு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு முன்னாடி. ஸோ அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எது இருந்தாலும் இது கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான சால்ட்டும் பெருங்காயத்தூளும் லைட்டாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா உருண்டைகளாக பிடிச்சி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு இதுதான் மெயின் ப்ராசஸ். இது ரெடி ஆகிறதுக்குள்ள சைடில் ஒரு கடாயில் நம்ம கடுகு, சோம்பு, சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் அப்படியே போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இது கூட ஒரு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடி கை நிறைய ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டுருங்க. இது கூட தேவையான கல்லுப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் இந்த குழம்புக்கு போட்டு நல்லா வணங்கி வர விடுங்க. இது நல்லா வணங்கினோன்னே புளியை ஊற்றிட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த பருப்பு உருண்டைகளை இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக போட்டுடலாம். இது போட்டோன்னே சைடில் நீங்கள் ஒரு ஜாரில் கொஞ்சம் அரை மூடி தேங்காய் கூட சோம்பு போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.